பற்றி தெளிவாக எழுதிய ஒரு மிகப்பெரிய ஆவணம் அது. வேற யாரும் எழுதல, இன்னைக்கு வரையில எழுதல. பட்டியல் வெளியேற்றம் என்றால் என்ன, ஏன், எதற்கு, எப்படி என்ற ஆதாரங்களோடு சயின்டிபிக்கா, அதுதான் மேட்டர். எதை சொன்னாலும் அறிவார்த்த ரீதியாக பிற சமுதாயம் ஏற்றுக்கொள்கிற வகையிலே, பிற சமுதாயம் நம்மை கண்டித்து நீதிமன்றம் செல்ல முடியாத வகையில் அந்த அளவுக்கு ஆதாரங்களை திரட்டி 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 நாவு பகலாக அவர் அந்த புத்தகத்தை எழுதினார். எங்களுக்கு தெரியும், நாங்கள் அது வாழ்த்துறை அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருக்காம அதை எழுதியிருந்தேன். அப்பொழுது இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு முன்னர் படிக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. ஆகவே தயவு செய்து ஆண்டவர்களே சார்களை சொல்றேன், 30 புத்தகம் தீந்துருவானு இங்க 30 பேர் பணம் கொடுத்துவாங்க. 350 வெறும் 350 ரூபாய். இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா யாருமே நமக்கு வேணுங்கிற என்சைக்ளோபீடியா தர முடியாது. இது என்சைக்ளோபீடியா. நீங்க அம்மா எழுதின புத்தகத்துல இன்னொரு எவிடன்ஸ் இருக்கு, எதுவுமே கையாளாத எவிடன்ஸ். மரபணு சார்பாக மரபணு யாராருக்கு எத்தனை விகிதம், எந்தெந்த மக்களுக்கு எந்தெந்த மக்களோடு தொடர்பு இருந்தது, ஏன் இருந்தது என்பதை பற்றி எல்லாம் அவர்கள் ஒரு ராஜாளி பார்வையாக, அழுது பார்வை இல்லை, ராஜாளி பார்வை. எவ்வாறு ராஜாளி பார்வை பல லட்சக்கணக்கான அடிகளுக்கு அப்பால் பறந்தாலும் தன்னுடைய இறையை சரியாக கண்டுபிடிக்கிறது. அதே போன்று அம்மா அவர்கள் யுஎஸ்ஏ இருந்து வந்தாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அங்க இருந்து அவங்க ஜாலியா இருந்திருக்கலாம், எதுவுமே தேவையில்லை, அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சிட்டாங்க. அங்க அவங்க அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு தான் பிறந்த இனத்தின் பெருமைக்காக, தான் பிறந்த இனத்தின் வலிமைக்காக, தான் பிறந்த இனத்தின் செழுமைக்காக எப்படி முருகையா பாடுபட்டிருக்கார். எதற்காக பாடுபடுகிறார்? பிறந்த இனம் ஒருங்கிணைய வேண்டும், செழுமை பெற வேண்டும், வலிமை பெற வேண்டும், பெருமை பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக. இதெல்லாம் ஒரு இதை எப்படி சொல்வதென்றால், ஒரு இன புரட்சியாளர்கள் தங்களை இருக்கின்ற இடத்திலே தான் இருந்து கொண்டு தங்கள் பிறந்த இனத்திற்காக பாடுபட்டு. நான் அடிக்கொரு முறை ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லுவேன், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் ஒருவன் நிரந்தரமாக பெற்று விட்டார். கவிதாசன் போனவர்கள், ஐயா கவிதாசன் அவர்கள் நிலச்சு வாழ்ந்தார். நான் சொன்ன இந்த 3 வசதிகளும் ஏராளமாக பெற்றது. ஆனால் அவர் அரசியலுக்குள் வருவதற்கு முன்னர் தன்னுடைய சமுதாயத்தை அவர் படித்தார், சமுதாயத்தை நேசித்தார், சமுதாயத்தை பூஜித்தார், சமுதாயத்தை சுவாசித்தார். இன்று இந்த மக்கள் பின்னணியிலே புரட்சி கவிதாசன் என்றால் தமிழகம் முழுவதும் அனைவருக்கும் தெரியும். அவர் இருக்கக்கூடிய கட்சிக்கு புரட்சி கவிதாசனால் பிறந்தது. புரட்சி கவிஞர் பிறந்த அந்த சமுதாயத்தால் முருகையன் அவர்கள் முருகையா என்ற பெயரிலே ஹெல்ப்லைன் வைத்து நடத்துகிறார் என்றால் தான் இருந்த இடத்திலேயே தான் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் பெற்றுவிட்டால் தான் பிறந்த சமுதாயத்தினுடைய செழுமைக்காக, வலிமைக்காக, பெருமைக்காக, ஒற்றுமைக்காக வாழ வேண்டும் என்று அவர் கருதுகிறார். இந்த கருதுவதை கொள்கையாக கொண்டவர்கள் தான் சமுதாயத்தினுடைய எழுச்சிக்காக பாடுபடக்கூடிய மக்களாக மாறுகிறோம். எனக்கு தெரிந்து நிறைய பேர் இருக்கான், சர்வீஸ்ல இருக்கான். சர்வீஸ் இருக்கும்போது யாருக்கு எதையும் செய்ய மாட்டான், ஆனந்தமா சாப்பிடுவான், ஆனந்தமா தூங்குவான், தான் உண்டு, தன் பெண் உண்டு, தன் பிள்ளை உண்டு, ஒரு அனாதையா வாழ்ந்து அனாதையாவே போயிடும்.